ஷே பெஸ்ட்டோ. இந்த 3 கணக்கில் பாவக்கணக்கு ஏகப்பட்டது செஞ்சதுனால தான் சிட்டி கிராமத்தில் ஆகா ஓகோன்னு இந்த பேப்பரை வச்சு இந்த 3 பேர்த்த மடக்குதான். அரசியல்வாதியை மடக்குதான், பலாயிரம் கோடி உள்ளவன். இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய தப்பு. பெரிய பெரிய தப்பில் பூரா மடக்கி போகிறான் இந்த அரசியல்வாதி, கவர்மெண்ட் லாயர், காவல்துறை அதிகாரியை பூரா ஆணை பெண்ணை சமாளித்து போகிறான். என்ன காரணம்? தப்பு செய்கிறதுக்கு தண்டனை கொடுக்கல. அதுக்கு தான் நீ கெட்டின ஆடையில் இப்போ பவரை ஏற்றுதார். புரிதா இல்லையா? வழக்கறிஞர் கருப்பு ஆடை கட்டி ஆடிதா, அதில் பவரை எலுமிச்சம்பழம் கனியை எரிதார். வழக்கறிஞர்களுக்கு பூரா எரிதார். பாரு இல்லை, வழக்கறிஞர்களுக்கு டைம் வரல பிடிப்பார், வானரப்படை வச்சு குடிப்பார். எதுக்குடா வழக்காடு தான் அவனை புரியா அப்படிம்பார் வழக்கறிஞர். உனக்கு அந்த பட்டியல் வரும், கவலைப்படாத. அந்த பட்டியல் போடுவார். அந்த பட்டியல் போடலை நீ ஓடுவ, நீதிமன்றத்துக்கு உள்ளே போக முடியாது. ஐயா அந்த நீதிமன்றத்துக்கு நம்ம உள்ளே போவா, நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவார். ஐயா கடவுள் வந்து பூமியில் இறங்கிட்டார், நம்மளை தூக்கி உள்ளே போட்டுருவார். எங்கேயா விவசாயம் இருக்கா, வா அந்த மம்படி தூக்கி வெட்டுவோம்னு போயிடுவான். இவன் வச்சுருக்க கேஸ் கட்டுகளை அவன் குவா 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 ஓடியாருவான். பாத்தியா பார்க்கலையா? போடா நீயும், நீ 1008 தப்பு செஞ்சுட்டு நீ ஓட்டிக்கிட்டு இருப்பா, நான் உள்ளே போய் உடனே வா ஆட்டிக்கிட்டு இருக்கோ போடா எனக்கு தெரியாது அப்படின்னு உதற விடுவார். உதற உடையில அப்போத்த மாட்டுவான். அப்போ யார் இருப்பா? அந்த ஜட்ஜியை பூரா எல்லா கணக்கில் தூக்குவார். தூக்கியில் பெட்டியை தூக்கிட்டு வாம்பார். கடவுளால் தான் முடியும். அந்த பெட்டியை பூரா தூக்கியில் எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். அப்போ தான் வானரப்படையை உள்ளே எல்லாம் களைச்சி விட்டு அள்ளி கொண்டு போய் சேர்த்துருவார். புரியுதா? தப்பு செய்கிறதுக்கு பூமியில் கொடுக்கலடா முட்டா பேயில். நீ போட்ட ஆடையில் 3 பேர்த்துக்குமே அரசியல்வாதி வெள்ளையும் சொல்லியமா வரானா, அந்த ஆடையில் பவரை ஏற்றுதார். எலுமிச்சம்பழம் கனியை எரிதார். புரியுதாடா? கடவுள் பவர்ரா, அவர் பவர்ரா. அவன்கிட்ட என்னடா பவர் இருக்குது? எழுதி வச்சு பேப்பரை வச்சு பொண்டாட்டி காலையில் முன்னும் பின்னுமா கழிக்கையில் தொடச்சி வச்சு சட்டியில் போட்டு வறுத்து திங்க. உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? அரசியல்வாதிக்கு, வழக்கறிஞர்களுக்கு, காவல்துறைக்கு ஏண்டா உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? 3 பேர்களுக்கும் பாவத்தை சேர்த்து வச்சுருக்க. பொட்டமாக 3 பேர்களும் ஆணும் பெண்ணும் பொட்டமாக சேர்த்து வச்சுருக்க. பாவத்தை சேர்த்து வச்சுருக்க. என்ன பாவம்? பூரா பாவத்தை பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை பூரா விட்டு வேடிக்கை பார்த்து காகித பேப்பரை வாங்கி நீ கொண்டு போவோம் பொண்டாட்டி பிள்ளையில எல்லாம் விலைக்கு உள்ளே விட்டு தேய்ச்சி பிறக்கி திங்கியடா. பாவி பேய்களா, அறிவில்லையாடா? கணக்கு போடுதார். பாத்தியா பார்க்கலையாடா? டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. தமிழ்நாட்டில் பார்க்காம ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 3 பேர்களுக்கும் ஒடை ஆடையில் எரிதார். ஒடை ஆடையில் எரிதார். என்ன கணக்கு? எலுமிச்சம்பழம் கனி பவரால் எரிதார். இல்லை அவர்கிட்ட முடியுமாடா? இல்லை சிங்கண்டா அவர். சிங்கம் மாதிரி உலக நாடை ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. எல்லா நாட்டிலையும் 170 நாட்டில் உள்ளே போய்கிட்டு இருக்கு. உனக்கு தெரியுமாடா? வெளியே விட மாட்டான். ஒவ்வொரு நாடாக உள்ளே இறக்கிட்டு இருக்காரு. புரியுதாடா? டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் தொழியை உரிச்சி தலைகளை தொங்க விடணும்ட்டார். புரியுதா? காவல்துறை அதிகாரிக்கு சுத்தமாக எரிதார். எலுமிச்சம்பழம் கனி ஆணுக்கு பெண்ணுக்கும். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் ஃபுல்லாக இப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்காரு. எரிய அவன் வீட்டில் எரியும். புரியுதா? அடுத்தாப்புல வழக்கறிஞர். நீ ஜோலி முடிஞ்சடா, இதோட ஜோலி முடிஞ்ச. சரியா? உட்காந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்து ஆடிக்கிட்டா இருக்கியா? இல்லை அதான் சொல்லுவார், வேடிக்கையாடா பாக்கியா? வழக்கு உள்ளே போகலாமா, வழக்கு ஆடலாமா? அப்போ ஒன்றை கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் இந்த நீதிமன்றம் க்ளோஸ் ஆகும். அதுக்கு தான் இந்த கணக்கை க்ளோஸ் பண்ணுதார். க்ளோஸ் பண்ணாலும் பண்ணுவாரா, இல்லையே பூகமத்தில் தட்டுவாரா, எதுவும் தெரியாதா. ஆனால் கணக்கை போட்டு முடிச்சிடுவார். கடவுள் கணக்கை போட்டு முடிச்சிடுவார். வெள்ளையும் சொல்லியமா போகிறவனுக்கு எரியுதார். புரியுதா? வெள்ளையும் சொல்லியமா காலை 2 தோளில் தூக்கி போட்டு, ஏலே நல்லா கேளுங்கடா, எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் போட்ட உடனே அவன் பொண்டாட்டி இப்போல்லாம் காலையில் 6 மணிக்கெலாம் சேரில் உட்கார வச்சு தேய்க்காண்டா. தேய்ச்சிட்டு அந்த 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 நாத்தத்தவே வெளியில் 4 வீலரில் தூக்கிட்டே வாரான். எம்எல்ஏ வாரான், எம்பி வாரான், மந்திரி வாரான், முதலமைச்சரும் வாரான். காலையில் பாருங்கடா, மானிட பேலா ஓட்டு போடுறதில்ல ஜனநாயகம். போய் பாரு, தேய்ச்சி நாத்தத்தில் வெளியே வாரான். மொட்டா பேல நாற்றம் முடிச்ச வேலை எரிதாரா. எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டாரா. 3 அதிகாரிகளுக்கு சோழியை முடிச்சிட்டார். அதிகாரி மாதிரி வச்சு தானே செய்தான். புரியுதா இல்லையா? கவர்மெண்ட்டுங்கிறது காவல்துறை. அடுத்தாப்புல அரசியல்வாதி கவர்மெண்ட்டு நியமிக்கான், வச்சு ஓட்டு முத்திரை வாங்கி ஜனநாயகம்னு சொல்லி இதுவும் எரிஞ்சிட்டார். இவன் வழக்கறிஞர்கள் எதுவுமே கவர்மெண்ட்டும் கிடையாது, ஒரு புளுத்தியும் கிடையாது. சும்மா தூக்கிட்டு ஆட்டிட்டு போக வேண்டியது. தப்பு செய்கிறோன்னா உள்ளே போய் உட்காந்து ஆட்ட வேண்டியது. ஆட்டிட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டு ஜோலியை முடிச்சிட்டான். அம்புட்டோம். இல்லையே 10% தான்டா கடவுளுக்கு பயந்து நிற்கா இருக்காண்டா வழக்கறிஞர்கள். 10%, 2% காவல்துறையில் கிடக்கான். கடவுள் இருக்காரு அப்படின்னு. இந்த அரசியல்வாதி சுத்த சைவரை ஆக்கி பூமியை அசிங்கம் பண்ணி வச்சுருக்கான். இவனெல்லாம் தொழியை உரிச்சு விடாரு. முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. போட்டார காய்ச்சல் வரும்டா. இப்போ
எல்லா பேலுக்கும் இப்போ எரியுதார் இனிமேல் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டாரா மானிட பேலுக்கு காய்ச்சலில் தப்பிக்க முடியாது, நோயில் தப்பிக்க முடியாது. அப்படியே சுடுகாட்டு எரிப்புக்கு தூக்கி தள்ளிடுவார். ஒற்று மிதி மீச்சு முக்கால்